ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம். இந்த நாள் ஒரு மிஷனரி பார்க்கலாம். 1908 பிறந்த ஒரு தேவனுடைய மனுஷன் யாருன்னா லெஸ்லி நியூ பிகின். இவர் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். இந்தியாவை குறித்து அவர் அதிகம் கேள்விப்பட்டு தன்னுடைய இறையியல் படிப்பை முடிச்சுட்டு இந்திய தேசத்துக்கு மிஷனரியாக வந்தார். நிறைய சுவிசேஷம் சொல்லியிருக்கிறாரு. முதல்ல மதுரையில் இருந்தார், அப்புறம் சென்னையில் இருந்தார். இவருடைய பேரில் திருவள்ளூரோட ஒரு சர்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே கர்த்தருக்கென்று முழு இருதயத்தோடு பணி செய்தார். தன்னுடைய மனைவி ஹெலன் அவரோடு கூட இந்தியாவுக்கு வந்தார். 2 பேரும் கணவன் மனைவியாக இங்கே தமிழை பேச நல்லா ரொம்ப சரளமாக பேசும்படியாக அந்த கிருபை பெற்றார். நல்லா படிக்க எழுத கற்றுக்கொண்டார். அது மட்டும் இல்லாமல் இவர் ஊழியத்தை பொறுப்பெடுத்ததுக்கப்புறம் மதுரையில் 1947 பேராயராக பிஷப்பாக அங்கே பொறுப்பெடுக்கிறாரு. சென்னையிலையும் 1965 பொறுப்பெடுக்கிறாரு. இவங்க அங்கே போகிற இடங்களெல்லாம் தேவனுடைய சுவிசேஷம் நல்லா பரவ ஆரம்பிச்சது. அவர் எப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ஏழ்மைத்தனத்தில் இருக்கிறவங்க, ரொம்ப படிப்பு குறைவாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு அவர் ஒத்தாசை பண்ணி அவர்களை கர்த்தருக்குள்ள நடத்தி அவர்களை சமுதாயத்தில் நல்ல மனிதர்களாக நல்ல ஒரு ஸ்திரமான குடும்பமாக மாறுறவர்களே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த ஜாதி பிரச்சனைகள், அந்த வசதி குறைவுகள் இதெல்லாம் மாற்றுவதற்கு மிக அதிக சிரத்தை எடுத்து தன்னுடைய பணியை செய்தார். தென்னிந்திய திருச்சபையில் இவர் ரொம்ப அதிகமாக பணி செய்திருக்கார். தென்னிந்திய திருச்சபை உயர்ந்து மேலாக வருவதற்கு அவரும் ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கிறார். ஏன்னா ஒரு ஸ்தாபனத்திலேருந்து ஒரு ஊழியரை குறித்து பேசுகிறோன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ஸ்தாபனத்தில் இருந்து அங்கே அவருடைய உழைப்பு, இப்போ நார்மலாக தனியாக இண்டிபெண்ட்டாக செய்கிற ஒருவருடைய உழைப்பு சீக்கிரம் வெளியே தெரிஞ்சிடும். ஆனால் ஒரு ஸ்தாபனத்துக்குள்ளே இருந்து செய்கிற பணி சீக்கிரம் வெளியே வராது. ஆனால் அந்த லெஸ்லி நியூ பிகினுடைய மினிஸ்ட்ரி அவர் செய்த பணிகள், பொதுமக்களுக்கு செய்த பணிகள் எல்லாம் ஸ்தாபனத்தையும் மீறி வெளியே அநேகர் எடுத்து பேசுகிற அளவுக்கு இருக்குன்னா அவ்வளவு சிரத்தையாக பணி செய்திருக்கிறார். அநேகரை வாழ வைத்திருக்கிறார். தேவனண்டைக்கு திருப்பி இருக்கிறார். எத்தனை மாபெரும் செயலில் எங்கேயோ இருந்த மனுஷன் இங்கே பணி செய்திருக்கிறார் பாருங்க. பட்டணங்களையும் கிராமங்களையும் தேசங்களையும் கலக்குகிற ஒரு மனிதனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லெஸ்லி நியூ பிகினுக்காக, அவருடைய குடும்பத்தாருக்காக, தலைமுறைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி அப்பா. அன்பின் பிதாவையும் ஸ்தோத்திரிக்கும். இப்படிப்பட்ட தாசர்களை கொண்டு எங்கள் தேசத்தில் ஆண்டவரே நல்ல விதைகளை விதைக்கும்படி கிரியை செய்திரே உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் மூலமாக ஏற்பட்ட பணிகள் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம். நாங்களும் எங்கள் தேசத்தில் இதையாக செய்ய வேண்டும். பார்க்கிற பிள்ளைகள் செய்யும்படி எழும்புனாப்பா. நீங்கள் கிரியை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.